18 மாஸ்க் இருக்கும். ஆனா வால்ல 17 ஸ்லாட்ஸ் தான் இருக்கும். வா ரே வா, இப்போ தாங்க சூப்பராக இருக்குது ஆட்டம். இப்போ தான் ஆட்டம் வந்து செம்மையாக சூடு பிடிக்க போகுது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோ பிக் பாஸ் சீசன் 9ஓட இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் கூட போன வாரம் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னன்னா ஒரு டாஸ்க்கு கூட இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி டாஸ்க்கு இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனோன்னு டாஸ்க்குன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், வேறு லெவல். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த டாஸ்க்குக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன 2வது வாரத்தில் இவங்க வச்சுட்டாங்க. அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த சீசனில் இந்த டாஸ்க் பேர் வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்மை டாஸ்க்குன்னு சொன்ன உடனே போதுங்க, நமக்கெல்லாம் குஷி ஆயிடுவோம். அதுக்கு அந்த பாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள், நீயும் பொம்மை நானும் பொம்மைன்னு சொல்லி, அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த பொம்மை டாஸ்க் வந்தாலே நமக்கு வந்து ஒரு மாதிரி குஷி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு டாஸ்கில் தான் எல்லாரும் சண்டை அடிதடி எல்லாமே நடக்கும். குறிப்பாக ரத்த காவுலாம் வாங்கும். அது ஒவ்வொரு சீசன்லேயுமே நடக்கும். நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா அதுக்குள்ளே இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இப்போ வைக்கிறது வந்து ரொம்ப சரியானது தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, எவ்வளோ புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய கேஸாக தான் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சா தான் இவங்களும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருப்பாங்க, நம்மளையும் கொஞ்சம் எங்கேஜிங்காக வைப்பாங்கன்னு சொல்லி எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த டாஸ்க் வச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து மாஸ்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. எப்போயுமே பொம்மைன்னு வரும், இப்போ வந்து மாஸ்க்குன்னு வைக்கிறாங்க. பட் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த இதில் பார்த்தீங்கன்னா பொம்மை வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கும், அதில் வந்து ரேக்காக அடிக்கிருப்பாங்க. அதில் ஒரு ரேக் மட்டும் கம்மியாக இருக்கும். அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த கவுண்டிங்க்கு ஒரு பேர் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 18 பேர் இருக்காங்க. ஸோ 18 ரேக் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 17 ரேக் தான் இருக்கும். ஒரு ரேக் வந்து டேப் வச்சு ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அங்கே இருக்கிற மாஸ்க்கை எடுத்துகிட்டு வந்து யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க சேஃபு, யார் ஒரு ஆள் வைக்கலையோ அவங்க வந்து எலிமினேட் ஆவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொம்மை டாஸ்க்லையுமே ரூல் அதுதான், இப்போ இந்த மாஸ்க் டாஸ்க்லையுமே ரூல் அதுதான். ஸோ இதை இவங்க இது பண்ணிக்கிட்டு இதில் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மாஸ்கமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, நான் போனாலும் நான் வந்து எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல, உன்னே நான் எலிமினேட் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு யாராவதோட மாஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா அப்போ தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு டாஸ்க் இப்போ வச்சது வந்து சூப்பர் தான். ஏன்னா இவங்களுக்கு வந்து மைண்ட் கேம்லாம் இவங்களுக்குலாம் சரிப்பட்டு வராது. இவங்களுக்குலாம் ஃபிசிக்கலாக போட்டு அடி தடின்னு போட்டு ரத்த காவம் வாங்கினா தான் இவங்கெல்லாம் சரிப்படுவானுங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரோமோ வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆனவுமே நம்ம விஜய் பார்வதி வந்து இந்த டாஸ்க்கை பற்றி விவரிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த 18 பேர் ஓடுறாங்க. ஸோ ஓடணுன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட நினச்சிக்கிட்டு இருந்தோம் 1-2 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ரத்த காவலாம் வாங்கும்னு. அதெல்லாம் கிடையாது. டாஸ்க்லேயே அந்த இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ரத்த காவம் வாங்கிருச்சு. யாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத். இவங்க எல்லாருமே ஓடி வரும்போது அந்த ஒரு கிளிப்பில் நல்லா கவனிச்சிங்கன்னா அதிலே நல்லா காட்டியிருக்காங்க. ஓடி வரும்போது மாஸ்க்கை எடுக்க போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கால் வலிக்கு அந்த அதில் வந்து இடிச்சிருது. அதிலே நம்ம ஆள் வந்து நொண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கானா வினோத் வந்து எலிமினேட் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காலில் அடிபட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வச்சாரா என்னன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு டாஸ்க்கு இந்த ப்ரமோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரமோவில் அந்த என்ன சொல்கிறது விஜய் அவர் வந்து யாரோட மாஸ்க்கை எடுத்து வச்சுக்கிட்டு வைக்காத மாதிரி இருக்குது. ஸோ இனிமே தாண்டா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இங்கே இந்த வீட்டில் நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேர் வந்து பிடிக்காது, சில பேர் வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, சில பேர் வந்து புரியாமல் சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி கேஸெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இனிமே தான் ஒவ்வொன்றா வெளியே வரப்போகுது. ஒவ்வொருத்தவங்க முகத்திரையும் இந்த டாஸ்கில் வந்து கண்டிப்பாக கிழிஞ்சிரும். ஏன்னா இந்த டாஸ்க்கு அப்படி ஒரு டாஸ்க்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய கண்டென்ட்லாம் நிறையவே கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு நம்ம தேடிட்டு இருந்தோம் எங்கடா கண்டென்ட் கிடைக்கும்னு. ஆனால் இவங்க இந்தடா கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இவங்க கண்டென்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் ஃபிசிக்கலாக விளையாடக்கூடியவங்களை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே விளையாடுவார், கமருதீன் விளையாடுவார், சபரி விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கெமி, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்காங்க. அவங்களாம் விளையாடுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. பட் பிரெயின் கேமாக விளையாடணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இதில் நிறைய பேர் அடிப்பட போடுறது வந்து அதிகம் தான். ஏன்னா ரொம்ப வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஒரு கேம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவங்கள முதல்ல வெளியே தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்ம தர்பூசணி பழம் திவாகராக இருக்கட்டும், இன்னொரு நம்ம விஜய் பார்வதியாக இருக்கட்டும், இவங்க 2 பேர் மேலே நிறைய பேர் காண்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு மொத ரவுண்டு 2வது ரவுண்டெல்லாம் தூக்கி வெளியே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் யார் முதல்ல வெளியே போவா, யார் இதில் வேறு லெவலில் விளாடுவா, யார் மைண்ட் கேம் விளாடுவா, யார் ஃபிசிக்கலாக சூப்பராக இது பண்ணுவா, யாரெல்லாம் கடைசி வரைக்கும் இதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, ஓகே ரொம்ப நாளுக்கு அதாவது 5வது 6வது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய கேமு எதுக்கு இப்போ வச்சாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ அது என்ன அப்படின்றது ஸோ இப்போ வச்சுருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ரோமோக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.